ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சுக்கலாம். பால் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொதி வந்ததும் நம்ம 3 ஸ்பூனு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இப்போ கஸ்டர்டு 3/4 பதத்துக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் இருந்த முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ கஸ்டர்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது கஸ்டர்டு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த ஃப்ரூட்ஸு கொண்டு வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்தாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 1 hour வைக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுடைய பார்வையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுடைய பார்வையில் ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.